கடைசியா நான் ஒரு அறுவடை வீடியோ தாங்க போட்டிருந்தேன். மாடியில ஏகப்பட்ட காய்கறிகள் வந்தாலே ஒரு சிலதை நான் விட்டுடுவேன். இன்னைக்கு மறந்து போன காய்கறிகள், அதாவது அங்கேயும் இங்கேயும் ஒண்ணு ஒண்ணுமா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம அறுவடை பண்ண போறோம். 2 வருஷமா முள்ளங்கி சரியாவே வர்றது இல்லைங்க. குட்டை குட்டையா தான் எனக்கு வருது. நல்ல விதை தேடி வாங்கி போட்டு நல்ல அறுவடை எடுக்கணும். வெண்டைக்காய் பாருங்க, செமையா வந்துட்டு இருக்குல்ல. என் பசங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இப்பெல்லாம் நான் அதிக வெண்டைக்காய் செடி வளர்க்குறேங்க. உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரியே கார்டனை சுத்தி காமிச்சிட்டு என்ன திரும்பவும் ஒரு தொட்டியை காமிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த முள்ளங்கி தோல்வியில முடிஞ்சதை தாங்க காமிக்கிறேன். வளர்ந்து 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 விதை வருதே ஒளிஞ்சு கிழங்கு வைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த கத்திரிக்காய் பாருங்க, புதுச்சத்திரம் சந்தைன்னு எங்க ஊர் பக்கத்துல ஒரு சந்தை போடுவாங்கங்க செவ்வாய்க்கிழமை. பிப்ரவரி மாசம் வாங்கின நாற்றுகள் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு அப்படியே அமைதியா இருந்ததுங்க. மே எண்டுல ஒரு மழை பெய்ய தொடங்கி ஜூன் மாசம் முழுக்க விட்டு விட்டு சென்னையில நல்ல மழைங்க. அதனால கத்திரிக்காய் அறுவடைக்கு பஞ்சமே கிடையாது. இது பாருங்க, இது ஏதோ ஒரு ரகம் வெண்டைக்காய் போல இருக்கு. கொத்து கொத்தா ஒரே செடியில இருந்து ஓரளவுக்கு ஒரு சைஸ்ல இது காய்க்குது. இதுதான் இதோட சைஸ்னே நான் நினைக்கிறேன். சென்னையில அதிகப்படியான வெயில் அடிக்குதுங்க. இப்போ ரொம்ப மோசமான வெயில் அடிக்குது. 38 டிகிரி செல்சியஸ் போகுதுங்க. கடந்த 10 நாளாவே மழை இல்லை. ஆனா வயநாடு, கூடலூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் நியூஸ்ல பார்த்தா மழை பெஞ்சு நிலச்சரிவு பல பேர் கஷ்டத்துல இறந்தெல்லாம் போயிருக்கிறாங்க மண்ணுல எல்லாம் சிக்கி. அதை நினைக்கும் போது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இங்க ஒரு சொட்டு மழை கூட இல்லைங்க. ஒரு சில வெண்டைக்காய்லாம் பாருங்களேன், லேடி ஃபிங்கர்னு சொல்லுவோம். அதாவது கையை நீட்டா, நல்லா லேடி ஃபிங்கர் எப்படி நீட்டா இருக்குமோ அதுல நகம் வச்சு நெயில் பாலிஷ்லாம் போட்டு அழகா இருக்கும். இது பார்த்தா குட்டை குட்டையிலேயே முத்தி போயிடுதுங்க. ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால அதால உரிய ஒரு சைஸ்ல வளர முடியல. ஆனா கத்திரிக்காவும் அதே மாதிரி தான் பாருங்களேன். இது ஒரு நாட்டு ரக கத்திரிக்காங்க. போன வருஷம் உஜாலா கத்திரிக்கான்னு நான் ஒண்ணு வளர்த்தேங்க. கொத்து 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 கொத்தா காய்க்கும். ஆனா ஏதோ சவுக்கு சவுக்குன்னு அப்படியே ஒரு சுவையா தான் இருந்தது. இயற்கை முறையில் வளர்க்கப்படும் காய்கறிகளே சுவைதான். ஆனா இந்த நாட்டு ரக கத்திரிக்காய் அவ்வளோ ருசி. அதுக்கப்புறம் பாருங்களேன், அனுமான் கையில இருக்கும் பாருங்க, கஜாயுதமா, இது பேர் என்ன, அதே மாதிரியே இருக்கு. இதுக்கும் காரணம் அதிகப்படியா அடிக்கிற வெயில் தான். வெள்ளரிக்காலாம் 3/4 கிலோ அளவுக்கு பெருசா 2 நான் அறுவடை பண்ணி ஷார்ட்ஸ்ல போட்டேங்க. அவசியம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்ப சீசன் முடியுதா இல்ல இதுக்கு வெயிலும் மழையும் சரியா கிடைக்காததுனால ஒரு மாதிரி இப்படி ஷேப்லெஸ்ஸா வளருதா என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு அறுவடை கிடைக்குது. சில்லி தூளுப்பு போட்டு சாப்பிடலாம், சாம்பார்ல போடலாம். அதனால இது சூப்பரான ஒரு வெள்ளரிக்காய் தான். ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. முள்ளு கத்திரிக்காய் செடியாங்க, அதை அவங்க வளர்க்குறாங்களாம். ஆனா முள்ளு கத்திரிக்காய் வரல, எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறுவடை பண்றோமோ அதுக்கு சமமா தோல்வியும் இருக்குங்க. நாம ஒண்ணு நினைச்சு வச்சா அது வளரவே வளராது. வேற ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு அறுவடை கிடைச்சிட்டு இருக்கும். அதனால நம்ம வராதத முயற்சி பண்ணி அதுல மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு பதிலா எது ஈஸியா இயற்கை முறையில நம்ம உடம்புக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி வளர்த்து சாப்பிட முடியுமோ அதை வளர்த்து சாப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் இல்லாம மாடியில நம்ம குடும்பத்துக்கு தேவையான உணவு, காய்கறின்னு சொல்லணும், உணவுன்னு சொல்லக்கூடாது, காய்கறிகளை நம்மளே உற்பத்தி பண்றோம். அதுவே பெரிய விஷயம். இதுல குறிப்பா ஒரு முள்ளு கத்திரிக்காய் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுலாம் ரொம்ப தவறான விஷயங்க. நீங்க விதைகள் சரியா வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா அந்த முள்ளு கத்திரிக்காயோட விதைகளை ஏதாவது விவசாயிங்க நிலத்துல போட்டு வளர்த்திருந்தா அவங்க கிட்ட போய் முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். இது கொத்தரங்காய் பாருங்களேன், இதுவும் எனக்கு 2 வருஷமா வரல. அப்புறம் நான் ஒரு சந்தையில வாங்கி போட்ட விதை தான். 2 வருஷமா கொத்தரங்காய் இயற்கை முறையில் வளர்த்து தான் சாப்பிடணும்னு கடையில வாங்கவே இல்லைங்க. 2 வருஷம் கழிச்சு இப்போ இது 4வது அறுவடைன்னு நினைக்கிறேன். இப்ப சமைச்சு கொடுத்தா இதை தவிர உனக்கு எதுவுமே வராதா? வெங்காயம் தக்காளி எல்லாம் விலை விண்ண முட்டுது, அதை மாடி தோட்டத்துல வளர்க்கலாம்ல. பூண்டு 1 கிலோ 500 ரூபா, அதை மாடி தோட்டத்துல வளர்க்கலான்னு 1008 கேள்வி வேற. நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம வளர்க்க முடியும். அது மட்டும் நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும். மழை விட்டு விட்டு பெய்யும் போது வெங்காயம் அழிவிடும். தக்காளிக்கு 33 செல்சியஸ்க்கும் கீழே நல்ல ஒரு சாரல் மழை இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் தேனி மாவட்டம் மாதிரி காய்ச்சி குலுங்குங்க, தொங்கும் தக்காளி. அடிக்கிற வெயிலுக்கு 38 டிகிரியில வெள்ளரிக்காவே சுருங்கி
அனுமான் கையில இருக்க கஜாயுதம் மாதிரி ஏடா கூடமா வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பீர்க்கங்காய் அறுவடை பண்ணோம், அதோட நிலைமை பாருங்க. அது கூட நீட்டா வர வைக்க முடியல, அதுவும் முத்தி போயிடுச்சு சின்னதுலயே. இந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நிரூபிக்கிற மாதிரி நான் ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ பெரிய கிருணி பழத்தை நம்ம வந்து அறுவடை பண்றோம்னா இங்க எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அதை சமாளிச்சு மாடி தோட்டத்துக்கு பயங்கரமா தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் இவ்வளோ ஒரு உடல் உழைப்பை போட்டுதான் இந்த காய்கறிகள் அறுவடை பண்றோம். இதனால நம்மளை வந்து குறைலாம் யாரும் சொல்லிடக்கூடாது. இருந்தாலும் எவ்வளவோ ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குங்க. ஷேட் நெட் போடலாம், ஷேட் நெட்ல மழையை வந்து பாதியா கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வழிமுறை இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வெங்காயம், தக்காளி, ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க உருளைக்கிழங்கு க்ரோ பேக்ல வரும், நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் பல தடவை முயற்சி பண்ணிட்டேங்க. நல்ல இலை வரும், வந்து மேலெல்லாம் வந்துடும். அப்புறம் பார்த்தா அந்த தண்டு இருக்கு பார்த்தீங்களா கீழே, அது வந்து அழுவி போயிடும். நம்ம வந்து நம்ம இருக்கிற மண்ணில் இருக்கிற தொட்டில நம்ம எதை வளர்த்தா நம்மளால இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து எப்போதுமே வளர்ப்பேன். இந்த கொத்தரங்காய் செடி பாருங்களேன் எப்படி வாடி போய் வதங்கி போய் ஒரு வழியாகி போயிட்டு இருக்கு. தண்ணி ஊத்துறது தாங்க இந்த கொத்தரங்காய்க்கு பெரிய ஒரு தொல்லையா இருக்கு. தண்ணி நிறைய ஊத்துனாலும் தர ஃபுல்லா தண்ணி ஆயிடுது. சரி விட்டு விட்டு காலையில ஒரு தடவை அடுத்த நாள் காலையில ஊத்துனாலும் இலை வந்து சுருங்கி போயிடுது. மாடி தோட்டத்துல ஓஸ் நம்ம கண்டிப்பா வச்சுக்கணுங்க. ஓஸ்ன்னு நான் சொல்றது வந்து இந்த தண்ணி ஊத்துற ஓஸை வந்து சொல்றேங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 10 தொட்டி வச்சிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். சில நாள் நம்மளால தண்ணி ஊற்ற முடியும், சில நாள் நம்மளால ஊற்ற முடியாத போயிடும். நம்மளுக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலனாலே எவ்வளோ மயக்கம் வந்துடும், ஒரு மாதிரி இருக்கும், வேலை செய்ய முடியாது, எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த செடிகளும். ஒருவேளை தண்ணி ஊற்றலைன்னா கூட ரொம்ப அதோட கஷ்டமா போயிடுங்க, வாடி போயிடும், அது வந்து தாங்காது. நீங்க பிஸியா இருக்கும் போது ஒரு ஓஸ்ல தண்ணி காமிச்சிட்டிங்கன்னா அந்த செடி வந்து வாழ்ந்துட்டு போயிடும். அதனால ஓஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, ஒரு ஏசி மெக்கானிக் மாடியில வந்து அவுட்டோர் வேலை பார்க்கும் போது என்ன கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து உரங்கள் கொடுத்துட்டு இருந்தேங்க, தேங்காய் புண்ணாக்கு, அப்புறம் வீட்டுல இருக்க அந்த கஞ்சி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, இதெல்லாம் வச்சு பக்கெட்ல கலக்கி அதை எடுத்து பூவாளியில போட்டு செடிகளுக்கு நான் வந்து நடந்து 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 ரொம்ப நேரமா ஊத்திட்டே இருந்தேன். அந்த தம்பி வந்து என்ன கேட்டாரு, ஏங்க இதோ இவ்வளோ பெரிய ஓசை வச்சிருக்கிறீங்க 15 அடிக்கு, அதுல டேப்பை மாட்டி அப்படியே காமிச்சிட்டு போனா ஃபுல்லா தண்ணியா போயிடுமே செடிலாம், இதே எதுக்கு இப்படி எடுத்து ஊத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அவருக்கு பதிலே சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புரியாத விஷயத்த போய் நம்மளால புரிய வைக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம், என்னத்தை கலந்துட்டு இருக்கோம், என்னத்தை ஊத்துறோம் அப்படின்னு. இல்லைங்க உடம்பை இழைக்கணும், அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடம்பு இழைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாமே அப்படின்னு ஃபர்தரா அந்த தம்பி ஆரம்பிச்சாரு. இல்ல உங்களுக்கு இது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தோட்டம் போடுறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்க. சிலருக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பெட் அனிமல்ஸ்லேயே டாகை சொல்லுங்க, அந்த லவ் பேர்ட்ஸ் சொல்லுங்க, பேர்ட்ஸ் வளர்க்குறது, ஃபிஷ் வளர்க்குறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்கள நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ டாகா, அது வேற வந்து நம்ம மேலே ஏறிடுமா, இது எப்படி நம்ம இது பண்றது, அதெல்லாம் வளர்க்க முடியாது, அதை குளிப்பாட்டணுமே, அதை வாக்கிங் கூட்டு போகணுமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க. எனக்கு டாக் வளர்க்குறது எப்படின்னே தெரியாது, வளர்க்குறவங்கள நான் ஆச்சரியமா தான் பார்ப்பேன். அதே அவங்கள பாருங்க, நம்ம வந்து இந்த மாடி தோட்டம் போட்டுருப்போம் பார்த்தீங்களா, இது என்ன இவங்க இப்படி இந்த மாதிரி மிளகா அறுவடை பண்றாங்க, அதுவும் வித்தியாசமா இருக்கு, மாடியில வந்து இத்தனை 10 விதமான காய்கறிகள் வருதா, இதை நம்ப முடியலையே, இதுக்கு எப்படி இவங்க இவ்வளவு உடல் உழைப்பு போடுறாங்க, அதுவும் சிட்டி மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இவங்க மாடி தோட்டம் போட்டிருக்கான்னு சொல்றாங்களே, இதை நம்ப முடியலையே அப்படின்னு பல விதமான கேள்விகள் வரும். யார் யாருக்கு எது எதுல அதிக ஆர்வமோ அந்த ஆர்வத்தை ரொம்ப வந்து செலுத்தும் போது அவங்களுக்கும் அது அபரீதமான சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க சுத்தி உள்ளவங்களுக்கும் அது வந்து நல்ல சந்தோஷத்தை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லதா வந்து அமையுங்க. அதே விஷயத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபாடா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இப்ப மாடி தோட்டமோ இல்லை பெட் அனிமல்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மியூசிக்கோ ஏதோ ஒன்று, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஒத்துழைக்கணுங்க. அவங்க ஒத்துழைச்சால் மட்டும்தான் நம்மளால வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து காண முடியும். இன்னைக்கு அறுவடை எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மறக்காம என்னோட ராஜி கௌதமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க, அப்பதான் பல வித்தியாசமான அறுவடையை நீங்க பார்க்க முடியும்.